Welcome students, Unit 1 Fundamentals of Computers, Chapter 1 we are seeing now. So generations of computers we have studied. Next we are going to study about first digital computer. So what is the first digital computer? ENIAC. So what is the expansion of ENIAC? Electronic, numerical, integrator and calculator. Electronic, numerical, integrator and calculator. So it may be asked as a one more question. Was invented by J. Presper, Eckert and John Mackey at the University of Pennsylvania and began construction in 1943 was not completed until 1946. So it occupied about 1,800 square feet and used about 80,000 vacuum tubes weighing almost 50 tons. ENIAC was the first digital computer because it was fully functional. So ENIAC is the electronic numerical integrator and calculatorன்னு சொல்றாங்க. இன்வென்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜே பிரிஸ்பர் எட்கட், பிரிஸ்பர் எட்கட் அண்ட் ஜான் மேச்சுலே அண்ட் அட் த யூனிவர்சிட்டி. எந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த சிட்டியில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் டெவலப் பண்ணாங்க. 1943 was not completed. பிகின் பண்ணது 1943ல, ஆனால் 1946 வரைக்குமே அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1,800 ஸ்கொயர் ஃபீட், அவ்வளோ பெருசு இருந்தது. 1,800 ஸ்கொயர் ஃபீட் பார்த்துக்குங்க. ஒரு ஒரு பிளாட்டுங்கிறது 1,300 ஸ்கொயர் ஃபீட்டு. அரை பிளாட்டுங்கிறது 1,300 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, 500 ஸ்கொயர் ஃபீட் கூட. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய மிஷின் தான் வந்து இட்ஸ் கால்டு ENIAC. ஓகே, used about 18,000 vacuum tubes யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்யூம் டியூப்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிறோம். அந்த வேக்யூம் டியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 டன்ஸ், 50 டன்னு. ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோகிராம். 1000 கிலோகிராம், 50 இன்ட்டு 1000 போட்டு பாருங்க, 50,000 கிலோகிராம் வந்துட்டு வெயிட் இருந்துச்சு. ENIAC வாஸ் த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இதான் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஒன் மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்? ENIAC, ENIAC, ENIAC. அப்போ ENIACனோட எக்ஸ்பான்ஷன் என்னது? எலக்ட்ரானிக், நியூமரிக்கல், இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர். எலக்ட்ரானிக், நியூமரிக்கல், இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர், அதுதான் சொல்றாங்க. ஸோ அடுத்தது பார்ப்போம், 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டிங். 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டிங்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அது வந்து இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் பார்த்தோம். இந்த 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் குட் பி டிஃபைன்ட் அஸ் தி எரா ஆஃப் இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர்ஸ். இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணாங்க. எங்க 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் என்ன நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாலும் மாற்றி கேட்பாங்க. அது வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ட்ராமேட்டிக் சேஞ்சஸ் இன் தி 6th ஜெனரேஷன் வில் பி த எக்ஸ்ப்ளோசிவ் growth ஆஃப் வைட் ஏரியா நெட்வொர்க்கிங். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க்கிங்னா என்ன? முதல்ல நெட்வொர்க்னா என்னது? ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணலாம், அப்படியா? அப்போ கனெக்ட் பண்ணோம்னா அது வந்துட்டு என்னது? ஒரு நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அது வைட் ஏரியா நெட்வொர்க்னா பெரிய பெரிய ஏரியாவுக்கு லேன், மேன், வேனுன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கு. லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு, மேன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கு, வைட் ஏரியா நெட்வொர்க். WAN வைட் ஏரியா நெட்வொர்க்கு. இந்த வைட் ஏரியா நெட்வொர்க் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் டு பில்டிங், ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ என்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLP, அதுங்கிறத ஒரு காம்பனண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI. ஸோ ஏஐன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் என்னது?
AI is a artificial intelligence. Artificial intelligence ன்னு சொல்லுவாங்க. NLP என்னது? What is the expansion of NLP? Natural language processing. Natural language processing. So it provides the ability to develop the computer program to understand the human language. ஸோ அப்போ ஹியூமன் லாங்குவேஜ் நம்ம பேசுகிற லாங்குவேஜை அது கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெக்ஸ்ட்டாக மாற்றும். இப்போ நிறைய டெக்ஸ்ட் அது மாதிரிலாம் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ வாட்ஸ்அப்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். வேற என்ன சர்ச் திங்லேயும் கூகுள்லாம் சர்ச் பண்ணும்போது நம்ம அது மைக் இருக்குது, மைக் ஆன் பண்ணிட்டு நம்ம பேசுனோம்னா அதை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. தட் இஸ் கால்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆப்டிக்கல் ஓசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசிஆர்னு என்னது? ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னேஷன். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னேஷன். நெக்ஸ்ட் அதே பாருங்க, ஆப்டிக்கல் கிராஃபைன் ரெகக்னேஷன். ஆப்டிக்கல் கிராஃப்மி ரெகக்னேஷன். ஆப்டிக்கல் கிராஃப்மி ரெகக்னேஷன் இன்ஜின் ஃபார் த இண்டஸ்கிரிப்ட்ஸ். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் என்னது? சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம், அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதில் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு தோல் எழுதி வச்சாங்க, பட்டையில் எழுதி வச்சாங்க. அந்த மாதிரி ஸ்கிரிப்டையும் இப்போ வந்து அதை அதை படிக்கிறதுக்கும் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை என்ன பண்ணோம், அதை கம்ப்யூட்டர் வந்துட்டு கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக மாற்றி கொடுக்குறதுக்கு இல்லை எல்லா டெக்னாலஜியும் இப்போ வந்துருச்சு உங்களுக்கு. டீப் லேர்னிங் நியூரல் நெட்ஒர்க்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஃபீல்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? கிவன் ஃபோட்டோகிராஃப்ஸ், ஸ்கேன்ஸ் ஆர் எனி இமேஜ் ஃபீட் ஆஃப் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர்டிஃபேக்ட். ஸோ அதுல எல்லாம் உங்களுக்கு வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த கொடுத்துருக்க இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பிக்சர் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அதோட நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ்லாம் அதில் வந்துடும். ஸோ அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு அதோட இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் படிக்கலாம். The system will be able to recognize the inscriptions, the சிம்பிள்லாம் பார்க்கும். அதே மாதிரி கிராஃபமி சீக்வன்ஸ், ஓகே, கிராஃபில் வரைஞ்சிருக்க அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அது என்னன்னு படிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் வந்துருச்சு இப்போ. There are totally 417 symbols, graphemes, characters in the Indus scripts and just 3,700 plus text inscriptions. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 417 சிம்பிள்ஸ் இருக்கு. அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே ரெகனைஸ் பண்ணுது கிராஃபமேஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர்ஸ், அந்த கேரக்டரையும் ரீட் பண்ணுது. சரியா? இண்டஸ்கிரிப்ட்ஸ், இண்டஸ் வேலையில் யூஸ் பண்ணிட்டு இந்த இண்டஸ்கிரிப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி படம்லாம் வரைஞ்சிருப்பாங்க, அறுவாள் சுத்தியில் இது மாதிரிலாம் படம் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ரீட் பண்ணி அதை வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குள்ள கெப்பாசிட்டி இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்துருச்சு. அண்ட் ஜஸ்ட் 3,700 டெக்ஸ்ட் ஸ்கிரிப்ஷன்ஸ், 3700 டெஸ்ட் ஸ்கிரிப்ட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு அதை என்ன பண்ணுது, அதை டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ள கெப்பாசிட்டி இப்போ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுக்கு. டேட்டா ஃபார் மெஷின் டு லேர்ன் அண்ட் அட்டைன் எக்ஸ்பெக்ட் லெவல் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு காலமாடு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குள்ள டேட்டாலாம் இப்போ வந்துருச்சு. சரியா? அந்த டேட்டாவா எடுத்துக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி வந்து இப்போ கம்ப்யூட்டருக்கு வந்துருச்சு. ரைட். இப்போ அடுத்து டேட்டானா என்ன அண்ட் இன்ஃபர்மேஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டானா என்ன? வி ஆல் நோ வாட் ஏ கம்ப்யூட்டர் இஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸு, அதில் ரேம் இருக்கும், அதில் ராம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு ஜென்ரல் ஐடியா வந்துருச்சு. இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் that process the input according to the set of instructions. நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படி ப்ராசஸ் பண்ணும். ஆட் பண்ணும், டெலிட் பண்ணும், பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னால் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அது ப்ராசஸ் பண்ணுது இல்லையா? ப்ரொவைடட் டு இட் அண்ட் கிவ்ஸ் த டிசையர்ட் அவுட்புட். நம்ம நினைக்கிற அவுட்புட்டு, டிசையர்ட் அவுட்புட்னது நம்ம நினைக்கிற அவுட்புட்டு அதை டிஸ்பிளே பண்ணுது. சரியா? அட் ஏ வெரி ஃபாஸ்ட் ரேட், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை டிஸ்பிளே பண்ணுது. Computers are very versatile as they do a lot of in different tasks such as storing data, weather forecasting, booking airlines, railway or movie tickets and even playing games. இன்னைக்கு கம்ப்யூட்டர் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம்.
அது எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்டோரிங் டேட்டா லாட் ஆஃப் ஸ்டோரிங் டேட்டா எல்லாத்தையும் டேட்டா ஸ்டோர் பண்ணி நீங்க உங்க பென் டிரைவ்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அது மாரி இருக்குல்ல பிக்சரு, டெக்ஸ்ட்டு, சவுண்டு, நெறைய வேவ் ஃபங்ஷன்ஸ் அது மாரி நெறைய ஒவ்வொரு டைப்லாம் இருக்குது. மெடி ஃபைல்ஸ் அது மாரி ஒவ்வொரு ஃபைல்ஸ் இருக்கு. அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது? ஸ்டோர் பண்ணுது. வெதர் ஃபோர்காஸ்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வானிலை அறிக்கையெல்லாம் சொல்லுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, புக்கிங் ஏர்லைன் டிக்கெட் இங்கேருந்து புக் பண்ணிக்கலாம் நீங்க. ரயில்வே டிக்கெட் புக் பண்ணலாம். இப்பலாம் வந்துருச்சு. ஆப்லயே வந்துருச்சு. அதே மாரி மூவி டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அதே மாரி ஈவன் பிளேயிங் கேம்ஸ் பண்ணலாம் நீங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? ரைட். இதுதான் வந்து என்னது கம்ப்யூட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா, டேட்டான்னா என்ன? டேட்டா இஸ் டிஃபைன்ட் அஸ் அன் அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ். 2 மார்க் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. வாட் இஸ் டேட்டா? Data is defined as an unprocessing collection of raw facts suitable for communication, interpretation or processing. Communication, interpretation or processing. இதுக்கு யூஸ் பண்ற ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கும், அத வந்துட்டு இன்டர்பிரேட்னா டிரான்ஸ்லேட் பண்றது. அப்புறம் ப்ராசஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் டேட்டா யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் டேட்டான்னா என்னது? 134 அப்படிங்கிறது ஒரு டேட்டா, ஒரு நம்பரு. 60ங்கிறது ஒரு நம்பரு. கவிதா அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்கு. அது நம்பரு. அது ஒரு பேரு. அது என்னது? ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு கேரக்டர். 4, 5 கேரக்டர்லாம் இருக்குது. ஒரு லெட்டர்ங்கிறது கேரக்டர்ன்னு சொல்லுவோம். நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ல ஒரு லெட்டர்ன்னு சொன்னா இங்க கேரக்டர்ன்னு சொல்லுவோம். அப்ப அது என்னது? ஒரு வேர்டு யூஸ் பண்றோம். அதே மாரி சிங்கிறது ஒரு லெட்டரு. அந்த கேரக்டர மட்டும் அத யூஸ் பண்றோம். கேரக்டர்ன்னு சொல்லணும். இனிமேட்டு எல்லாமே என்னது? லெட்டர்ன்னு சொல்லக்கூடாது. So we have to use that term is called a character or data. So this will not give any meaningful message. இப்போ 134ன்னு சொன்னா அது என்னன்னு தெரியும்? ஒருத்தரோட ஏஜா? கண்டிப்பா இருக்காது. அப்ப வேற ஏதாவது நம்பரா? வீட்டு நம்பரா இருக்கலாம். 16ங்கிறது என்ன? ஏஜா கூட இருக்கலாம். கவிதாங்கிறது என்னது? பேரா இருக்கலாம். யாரோட பேரு? ஒரு நாய்க்குட்டி பேரா கூட இருக்கலாம். அது வைப்போமா நம்ம? இல்ல. அப்போ ஏதோ ஒரு குழந்தையோட பேரா இருக்கலாம். அடுத்தது சிங்கிறது என்ன இருக்கலாம்? அவனோட இனிஷியலா கூட இருக்கலாம். ஸோ அது கரெக்ட்டா என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்? இட் இஸ் கால்டு டேட்டா. ஓகே. அடுத்து பாருங்க இன்ஃபர்மேஷன் வருவோம். இன்ஃபர்மேஷன் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன்ஸ் மே பி ட்ரான். அப்ப கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். அப்ப இன்ஃபர்மேஷன்ல தான் ஒழுங்குபடுத்தலாம். இப்ப உண்மையான சில விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றோம். In simple words, we can say that data is the raw facts that is processed to give meaningful, ordered or structured information. ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு குடுத்திருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்ஃபர்மேஷன் சொல்றோம். மீனிங்ஃபுல் ஒரு ஆர்டர்டு, ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கவிதா இஸ் 16 இயர்ஸ் ஓல்டு. அப்ப கவிதாங்கிறது 16 வயசு உள்ள ஒரு பொண்ணு. திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அபௌட் கவிதா அண்ட் கன்வே சம் மீனிங். அப்ப இதுல ஏதாவது ஒரு மீனிங் இருக்கு. அப்ப கவிதாங்கிறது ஒரு பொண்ணா இருக்கலாம். அப்படின்னு சொல்லியாச்சு. 16 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லியாச்சு. திஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா இன்ஃபர்மேஷன் இன்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு டேட்டா ப்ராசஸிங். திஸ் கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா. அப்ப ஒரு சாதாரண உள்ள ஒரு நம்பரையோ, ஒரு 16ங்கிறதையோ, ஒரு கவிதாங்கிறதையோ எடுத்துட்டு அத ஒரு என்ன பண்றோம்? ஒரு மீனிங்ஃபுல்லா மாத்துறோம். கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷனா மாத்துறோம். ஸோ இஸ் கால்டு டேட்டா ப்ராசஸிங். இதுதான் என்ன சொல்றோம்? ஒரு டேட்டா ப்ராசஸிங் சொல்றோம். அப்ப இன்புட் பார்த்தீங்கன்னா, இன்புட் எப்படி ப்ராசஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இன்புட் குடுக்கணும். அப்புறம் ப்ராசஸ்ஸு, அப்புறம் அவுட்புட். இதுதான் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய வொர்க். ஸோ நம்ம குடுக்குற இன்புட்ட ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணிட்டு அவுட்புட்ட ரிலீஸ் பண்ணணும். அதுதான் வந்து என்னது கம்ப்யூட்டர் பண்ணக்கூடிய வேலை. A computer is an electronic device that takes raw data, unprocessed data as an input from the user and processes it under the control of set of instructions called a program. ப்ரோக்ராம்ங்கிறது என்னது? ஒரு குடுத்திருக்க டேட்டாவ ஒரு ஆர்கனைஸ் பண்ணி, அத வந்துட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு அவுட்புட்டா நம்ம ஜெனரேட் பண்றது தான் இட் இஸ் கால்டு. அத யூஸ் பண்ற கோடிங் தான் ப்ரோகிராம் அப்படின்னு சொல்றோம். ப்ரொசீஜர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எ ரிசல்ட் அவுட்புட். அது ஜெனரேட் பண்ற அவுட்புட் தான் என்னது? இட் இஸ் கால்டு அவுட்புட்ன்னு சொல்றோம். ரிசல்ட் அண்ட் சேவ் இட்ஸ் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். அது நம்ம அந்த ரிசல்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? அவுட்புட்ன்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து பின்னாடி நம்ம எப்ப வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம். Components of a computer. A computer is the combination of hardware and software. Software is the physical component of the computer like a motherboard, memory devices, monitor, keyboard இதெல்லாம் பார்க்குறோம். ஓகே.
கம்ப்யூட்டருங்கிறது என்னது? காம்பினேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஹார்ட்வேருங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னது? மெமரி டிவைஸாக இருக்கலாம், மதர் போர்டாக இருக்கலாம், மானிட்டராக இருக்கலாம், கீபோர்டாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு? ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். வைல் சாஃப்ட்வேர் இஸ் a செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்றோம். சாஃப்ட்வேர்ங்கிறது என்னது? ஒரு ப்ரோக்ராமாக இருக்கலாம், இல்லை நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கலாம். போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டுகெதர் மேக் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம கொடுக்குற ஆர்டர் பண்ணுறது, நீ இதை பிரிண்ட் பண்ணு, இதை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னது? நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம், நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். சரியா? ப்ரோக்ராம்னு சொல்லலாம், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டுகெதர் மேக் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். சரியா? அப்போ சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா இது மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இந்த சிஸ்டத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டியது? ஒரு A4 பேப்பரில் இந்த சிஸ்டத்தை ட்ரா பண்ணி, ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. சரியா? ரைட். Let us first have a look at the functional components of a computer. ஸோ அப்போ ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கம்ப்யூட்டருக்குள்ளே ஒர்க் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். Every task given to the computer follows an input process, output cycle, IPO cycle. ஸோ எவ்ரி டாஸ்க் கிவன் டு த கம்ப்யூட்டர், எந்த டாஸ்க் நம்ம கொடுத்தாலுமே அந்த கம்ப்யூட்டர் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்புட்டு, ப்ராசஸ், அவுட்புட்டு, இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் ஒர்க் பண்ணுது. என்ன சைக்கிள்? இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இதுதான் ஒரு சைக்கிள். ஸோ அதுதான் ஐபிஓ. ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் எடுத்துட்டாங்க. ஐபிஓ சைக்கிள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஸோ இட் நீட்ஸ் சர்டன் இன்புட் ப்ராசஸஸ் that input and produces the desired output. நம்ம நினைக்கிற அவுட்புட்டை அதை டிஸ்பிளே பண்ணும். The input unit takes the input, the central processing unit does the processing of data, and the output unit produce the output. சரியா? அப்போ இன்புட் கேட்கறது, இன்புட் நம்ம கொடுக்கறது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? இன்புட் டேட்டாவில் போய் ஸ்டோர் ஆகுது, இன்புட் யூனிட்ல போய் ஸ்டோர் ஆகுது. நம்ம கொடுக்குற இன்புட் வந்து இன்புட் யூனிட்டுக்கு போகுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு போகுது, சிபியூ போகுது. அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இட் வில் கம் டு த அவுட்புட் யூனிட்டுக்கு வந்துருச்சு. அங்கே தான் அவுட்புட் யூனிட் யூஸ் பண்ணோம். அவுட்புட் யூனிட் என்னென்ன யூஸ் பண்ணுறோம்? பிரிண்டரு, பென் டிரைவு, இதெல்லாம் வந்து அவுட்புட் யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மெமரி யூனிட் ஹோல்ட்ஸ் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டியூரிங் த ப்ராசஸ். மெமரி என்ன பண்ணோம்? இந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள மெமரியை அதை யூஸ் பண்ணுது. சரியா? இப்போ பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சரை நீங்கள் ட்ரா பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஒரு A4 ஷீட்டில் இந்த ட்ரா பண்ணிடுங்க பிக்சரை. CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுருங்க. ஹெட்டிங் போட்டு A4 ஷீட்டில் இதை ட்ரா பண்ணி எனக்கு காமிச்சிருங்க. சரியா? இன்புட் யூனிட் வெளியில் இருக்கு, இன்புட் யூனிட் அது நேராக எங்கே போடுது? மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூனா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டு. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் மெமரி, நெக்ஸ்ட்டு மெயின் மெமரி, நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ், செகண்டரி ஸ்டோரேஜ். இது ஒரு செட்டப். அடுத்த செட்டப் என்னது? அவுட்புட் யூனிட். இப்போ இதுக்கு இடையில கோடெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கோடெல்லாம் என்னது? ஒன்று கனெக்ட் பண்ணுது. இன்புட்ல யூனிட்லேருந்து எங்கே நேராக வருது? மெயின் மெமரிக்கு வருது. மெயின் மெமரிலேருந்து எங்கே போகுது? செகண்டரி மெமரிக்கு போகுது. செகண்டரி மெமரியில் திரும்ப மெயின் மெமரிக்கு வரலாம், திரும்ப இன்டர்னல் ஸ்டோரேஜ் சிபியூக்குள்ளே வரலாம். சிபியூவில் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ, அடுத்தது இன்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு 3 டிவைஸ். ஸோ அது நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரா பண்ண வேண்டியது. இந்த பிக்சரை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு A4 ஷீட்டில் ட்ரா பண்ணி எனக்கு காமிங்க. ஓகே, let us see in the next class. The remaining portion we will see in the next class. Thank you, students.